நைட்டு முழுக்க நீ குளிர்ல இருந்தா உனக்கு ஜன்னியே வந்துடும். வேண்டாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. சஞ்சீவனை பிரிஞ்சிருக்கிற சுகத்தை தாண்டி இந்த குளிரன் என்னென்ன பண்ணிடும். ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அதே மாதிரி சஞ்சீவ் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். நான் உங்க வீட்டுக்கு வரல. என்ன ஸ்டேஷன் வாசல்ல இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா. சரிம்மா. நான் சொல்றத கேளுமா. என் கூட வந்து என் வீட்டுல தங்கிக்கம்மா. டெல்லி குளிர்லாம் உன்னால தாங்கிக்க முடியாதுமா. இல்ல இல்லண்ணா, என்னால வர முடியாது. நீங்க வேணா போயிட்டு வாங்க. மா சொன்னா கேட்க மாட்டா நீ. என்னம்மா நீ? பாருமா அபி, பனி அதிகமா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, இந்த வந்துடுறேன். தயவு செஞ்சு நீ கார்ல உட்காரு. இல்லண்ணா. சொன்னா கேளுமா, உள்ள உட்காருமா. என்ன இந்த கார் ரொம்ப நேரமா இங்கே நிக்குது? மேடம், என்ன இங்க என்ன மேடம் பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்காரு இல்ல, அவரை உள்ள போய் பார்க்க முடியாதுன்னு தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேடம் பேசுறீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல, நீங்க என்ன அடிச்சு கொன்னா கூட நான் இந்த ஸ்டேஷனை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். சஞ்சு சார், சஞ்சு சார். என்ன மேடம்? சார், உங்க ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன் வெளியிலேயே தூங்காம போலீஸ் ஸ்டேஷனே பார்த்த மாதிரி கார்ல தூங்காம உட்கார்ந்துருக்காங்க. நான் என்னன்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் ஸ்டேஷன்ல இருக்காரு, அதான் நான் வெளியிலேயே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. உங்க ஒய்ஃப பார்க்க பாவமா இருக்கும் சார். மேடம், எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன சார் பண்ணணும்? நீங்க அபிகிட்ட போய் நீங்க கார்ல எல்லாம் இருக்க கூடாது, ஹோட்டல் ரூம்ல போய் படுத்துக்க சொல்லுங்க. எப்படியாவது பேசி அனுப்பி வைங்க மேடம். சரிங்க சார். மேடம், நீங்க ஸ்டேஷன் முன்னாடி வெயிட் பண்ற விஷயத்த நான் சஞ்சு சார்ட்ட சொன்னேன். உங்களை ரூம்ல போய் படுத்து தூங்க சொன்னாரு. முடியாது மேடம். சஞ்சீவ் அங்க கொசுக்கடையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னால மட்டும் இப்படி ரூம்ல போய் படுக்க முடியும்? நான் போக மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்க மேடம்.
டெல்லி குளிரும் உங்களால தாங்க முடியாது. சார், காஃபி. ஆ மேடம், காஃபி. இங்கே வைங்க. இன்னொன்னு வச்சிருமா. ஆ. அபி மேடம், உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே? ம். அவருக்கு காப்பி கொடுக்கணுமா? ஆ. சரி, நீங்க கொண்டு போய் கொடுங்க. காஃபி மட்டும் இல்ல, நீங்க டிஃபன் கூட வாங்கி கொடுங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் வர்றதுக்குள்ள நீங்க போயிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போங்க. சஞ்சீவ், அபி, சஞ்சீவ், உனக்கு காஃபி பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் அபி இப்படி எல்லாம் பண்ற? நைட்டு முழுக்க தூங்காம ஸ்டேஷன் வாசல்லே இருந்தியா? போய் ரூம்ல படுக்க வேண்டியதானே? இல்ல சஞ்சீவ், என்னால உன்னை இப்படி விட்டுட்டு ஹோட்டலுக்கு போக முடியல. அதான் நைட்டு முழுக்க கார்லயே இருந்தேன். அபி, என்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அபி. கோர்ட்ல ஹியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன திகாருக்கு மாத்திருவாங்க. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சஞ்சீவ். நான் உன்னை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். நான் இப்பவே போய் வக்கீல பார்த்து உன்னை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே எடுக்க முடியுதான்னு பாக்குறேன். சஞ்சீவ், நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க விஷயத்த நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அத்தை ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டெல்லி வந்துருவாங்க. ஏன் அபி இப்படி பண்ண? ஏன் ஜெயில இருக்கிற விஷயத்த அம்மாட்ட சொன்ன? அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? நீ லாக்அப்ல இருக்கிற விஷயத்த நான் அத்தை கிட்ட மறைக்கணும் தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. உன்னை வெளியே
வெளியே கொண்டு வர எனக்கு வேற வழியும் தெரியல. டெல்லி வந்ததால நம்ம லைஃபே தலைகீழ மாறிடுச்சு. மேடம், இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சு. நீங்க இங்க இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் கிளம்புங்கோ. சரி மேடம். ம். சரி அபி, நீ போ. சஞ்சீவ், நீ இந்த காஃபியை கொஞ்சம் குடி. நான் உன்னை கோர்ட்ல வந்து பாக்குறேன். இந்த பாத்திரு. சரி, ஓகே. போ. என்னம்மா, சஞ்சீவ் சாருக்கு காஃபி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்னா. ஆ. அண்ணா, இங்க பக்கத்துல ரெஸ்ட் ரூம் ஏதாவது இருக்கான்னு விசாரிக்கிறீங்களா? ஏம்மா இங்க ரெஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ணிக்கிட்டு? நீ கார்ல ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு இங்க வரலாம், வா. வேண்டாம் அண்ணா, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏம்மா அப்படி சொல்ற? இல்லண்ணா, சஞ்சீவ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்டு கூட்டிட்டு போக போறாங்க. சஞ்சீவ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் என்ன பார்க்கணும்னு தேடுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும்னா நீங்க போயிட்டு வாங்க. சரி, அதுக்காக ரெஸ்ட் ரூம் கூட போகாம இங்கே இருப்பியா நீ? சரி, இங்க பக்கத்துல எங்கேயாவது பாக்குற. இந்தாம்மா பேசு. அண்ணா, அத்தனா. அப்படியா? ஹலோ, சொல்லுங்க அத்தை. அபி, நாங்க டெல்லி வந்துட்டோம். நீ எங்கம்மா இருக்க? நான் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கேன் அத்தை. அந்த ஸ்டேஷனோட அட்ரஸையும் லொகேஷனையும் ஷேர் பண்றியா? நாங்க உடனே அங்க வந்துடுறோம். சரிங்க அத்தை. இப்பவே நான் உங்களுக்கு ஸ்டேஷன் அட்ரஸ் அனுப்புறேன். வந்துருங்க அத்தை. சரிம்மா. அத்தைக்கு அட்ரஸ் அனுப்பிக்கிறேன். அனுப்புறாளாங்க. அண்ணா, லொகேஷன் அனுப்பியிருக்கேன். சேஃப்டிக்கு எதுக்கும் அட்ரஸ் சொல்லுங்க. சொல்றேம்மா, நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிக்கிறேன். நம்பர் 144, சிவா கேம்ப், சிவா கேம்ப், வசந்த் விகார், வசந்த் விஹார், நியூ டெல்லி 57. அவ்வளவுதாம்மா. அமிச்சிட்டேண்ணா. என்னங்க, அபி அட்ரஸ ஷேர் பண்ணிட்டா. வாங்க நம்ம போலாம். ஸ்டேஷனுக்கு வரண்டாங்களா? அப்ப அவங்க வரதுக்குள்ள நம்மளும் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். வாமா, வண்டியில சரி போலாம். சார், சார், சஞ்சீவ ஒரு தடவை. அபி, அபி, அத்தை, அத்தை, சஞ்சீவின் கண் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. என்னால எதுவுமே பண்ண முடியல அத்தை. இங்க பாரு, கவலைப்படாத அபி, எல்லாம் சரியாயிடும். நாம சஞ்சீவ காப்பாத்திரலாம். அந்த சாமி நமக்கு துணை இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. சஞ்சீவ் கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவாரு. நான் எப்படியாவது அவரை காப்பாத்திடுவேன். என்ன காப்பாத்திடுவா அவனை? அவன் இப்படி ஒரு ப்ராப்ளத்துல மாட்டினதே உன்னாலதான். உன்னை காம்படிஷன்ல ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவன் டெல்லி வந்தான். இப்போ இங்க மாட்டிட்டு முழிக்கிறான். என்னங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா? கொஞ்சம் சும்மா இருங்க. அபி, சஞ்சீவ் இப்ப எங்கம்மா இருக்கான்? அவர் ஸ்டேஷன் உள்ளதா இருக்காரு அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல சஞ்சீவ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சஞ்சீவ பாக்கணுமா? வா, உள்ள போலாம். இன்ஸ்பெக்டர் நம்மள பார்க்க விடுவாரான்னு தெரியலையே. அபி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன். சரியா சொன்னீங்க சார். இவரு டிரைவர் அண்ணா. டெல்லியில எங்களுக்கு ஊரை சுத்தி காட்ட பழக்கமானாரு. இவர்தான் சஞ்சீவ வெளியே கொண்டு வர எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல சார்.
ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, வாங்க உள்ள போய் சஞ்சீவ் சார் ஆ, பார்க்கலாம். வா அபி. வாங்க. வாங்க சார், ரொம்ப வாங்க. சந்தோஷம். சார், ம் சஞ்சீவ் சாரோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அவரை பார்க்க அலோவ் பண்ணுங்க சார், ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார். only 5 minutes. Then move on. Okay? ஓகே சார். Go. அம்மா போய் பார்த்துட்டு வந்துருங்க. சஞ்சீவ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்த, எப்படி பாக்குறதுக்கா? மா, நான் சின்சர் கத்தியால குத்தலமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் வெளியே வந்துருவேம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீ வெளியில வந்துடுவ. நான் அபி எல்லாரும் சேர்ந்து உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவோம். ஆமா சஞ்சீவ், ஒரு நல்ல வக்கீல பார்த்து பேசி உன்னை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுறோம். நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. Madam. Time over. You can please go out. நீ கோர்ட்டுக்கு போப்பா, நாங்க உன்னை அங்க வந்து பாக்குறோம். அம்மா, போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுல இருந்து அபி சாப்பிடாம குளிக்காம சரியா தூங்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை உங்களோட ரூமுக்கு கூட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆக்கி சாப்பிட வச்சு கூட்டு வாங்கம்மா. நாங்க பாத்துக்கிறோம்டா, நாங்க அவளை கூட்டிட்டு போறோம். சரி. சஞ்சீவ், சஞ்சீவ்,